நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். திமுக மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கு எதிராக பீகாரின் முசாபர்பூரில் உள்ள உள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சுதீர்குமார் ஓஜா மனு தாக்கல் செய்துள்ளார். வட மாநிலங்களின் பெண்களை வேலைக்கு அனுப்பாமல் வீட்டின் அடுப்படையில் இருந்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வதுதான் அவர்களின் வேலை என்று சொல்கிறார்கள் என்று தயாநிதி மாறன் தெரிவித்திருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தயாநிதி மாறனுக்கு எதிராக பீகாரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுதீர்குமார் ஓஜா அளித்த புகார் மனுவில் ஜனவரி 15ஆம் தேதி ஒளிபரப்பான ஒரு செய்தியில் மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் வட மாநிலங்களில் உள்ள பெண்கள் குறித்து மோசமாகவும் இழிவாகவும் பேசியுள்ளார். வட இந்தியாவில் பெண்கள் சமைப்பதற்கும் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கும் மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளனர் என்றும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பெண்கள் படிக்கவும் முன்னேறவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்றும் தயாநிதி மாறன் கூறியுள்ளதாக வெளியாகும் காணொளிகள் வட மாநில பெண்களின் கண்ணியம் குறித்து கேள்வி எழுப்பும் வகையில் அமைந்துள்ளது. இதுபோன்ற கருத்துக்கள் வட மாநிலங்களில் உள்ள பெண் சமூகத்தை புண்படுத்தியுள்ளது மட்டுமல்லாமல் அவர்களின் கண்ணியத்தையும் அவமதித்துள்ளது. தயாநிதி மாறனின் பேச்சு பெண்களை அவமதிப்பது மட்டுமல்லாமல் மாநிலங்களுக்கு இடையிலான மக்களிடத்தில் நிலவும் சகோதர பந்தத்தை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளது. நடக்கவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக இதுபோன்ற கருத்துக்கள் வேண்டுமென்றே கூறப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து வழக்கறிஞர் சுதீர்குமார் ஓஜாவின் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அடுத்த விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது.